ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா SUMIF எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த மேனேஜரோட ஒரு நேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவல் ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மொத்தம் என்னென்ன மேனேஜர் இருக்காரோ அந்த லிஸ்ட்டை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய்ட்டு ரிமூவ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் SUMIF. ஓகேங்களா? ஸோ அதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எதில் வந்து இந்த க்ரெடென்ஷியலை தொலைவ போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை நான் அதை கொடுத்துக்கிறேன். இதில் மறக்காமல் F4 கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் F4 கொடுக்கலன்னா என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் F4 கொடுக்கல, கமா இப்போ க்ரெடென்ஷியல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், கமா அடுத்து பார்த்திங்கன்னா நான் சம் ரேஞ்ச் எனக்கு இதை வந்து செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு அதுக்கான அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு ட்ராப் பண்ணி விட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து நான் சம் போடுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு மேலேருந்து வேல்யூ மாறாதனால கரெக்டாக வந்துடுச்சு. மேபி நமக்கு வேல்யூ மாறி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த பேர் வந்து மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த வேல்யூ கரெக்டாக வராது. ஆக்சுவலி இப்போ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் D4 அப்படின்னு இருக்குது கரெக்டுங்களா? இதுவும் 4 இதுவும் 4 கரெக்டுங்களா? ஆனால் அடுத்ததில் பார்த்திங்கன்னா D5ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு செல்க்கு ஒரு ரோவே விட்டுட்டு அடுத்த ரோ வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ரோ வந்துருச்சு. ஸோ இப்படி வர்றப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 2 ரோ விட்டுரும், கீழே இருக்கிற 2 கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல SUMIF ஃபார்மில் எழுதும் போது நாட் ஓன்லி SUMIF, நீங்கள் வேறு எந்த ஃபார்மில் எழுதுறீங்க இது வந்து நான் இழுத்து விடுவேன் எனக்கு மாறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபார்மில் எழுதிட்டு நீங்கள் F4 கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து டாலர் போட்டு ஹார்ட் கோட் பண்ணிக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது அது தப்பே நடக்காது. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நான் வந்து 4வது டபுள் கிளிக் பண்ணாலும் பாருங்கள் ரோ கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம SUMIF யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.